Praise the Lord friends. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த பலவீனம் எப்போ நீங்கும், இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்காதா, எவ்வளோ மெடிசன் ட்ரை பண்ணியும் இன்னும் எனக்கு ஹீலிங் கிடைக்கல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். டாக்டர் கைவிட்டிருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் பயமா இருக்கலாம். பட் Exodus 15:26 ஏசப்பா சொல்றாங்க, He is your Jehovah Rapha, I am the Lord who heals you. ஏசப்பா நம்மளுக்காக அவருடைய ரத்தத்தை சிலுவையில சிந்தினாங்க. All the wounds on his body was for you and me. And அந்த தழும்புகளால இந்த நாள்ல நம்ம குணமாகிறோம். ஏசப்பாவோட ரத்தத்தினால நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். There was a woman in the Bible who for 12 long years was suffering from bleeding. டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. எவ்வளோ டாக்டர்ஸ் ட்ரை பண்ணி அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. And she lost all her money. But she had one last hope. ஒரு hope இருந்துச்சு. ஏசப்பாவோட அந்த edge of his cloak, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடும்போது எனக்கு சுகம் கிடைக்கும்னு அவங்க விசுவாசத்தோட she went and touched the edge of his garment and instantly ஏசப்பா அவங்களுக்கு சுகம் கொடுத்தாங்க. And you know what? Jesus turned and looked at her and said, daughter, your faith has healed you. இதனால நம்ம Exodus 15ல பார்க்கிறோம், ஏசப்பாக்கு பிரியமா அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து அந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் போது he is going to be your healer. ஒருவேளை டாக்டர் கைவிட்டிருக்கலாம், மெடிசின்ஸ் ட்ரை பண்ணியும் சுகம் கிடைக்காம இருக்கலாம், இந்த ரிப்போர்ட்ஸ் பயங்கரமா இருக்கலாம். பட் trust in the God who created you and he is going to be your healer. Declare with your mouth that ஏசப்பா உங்க ரத்தத்தினால இந்த நாளை நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனம் நீங்க கன்ஃபெஸ் பண்ணும்போது he is going to be your healer and you're going to see miracles in your life. So remember, we serve Jehovah Rapha and he is our healer. He is the God who heals us and by his wounds we are healed. Have a blessed day. God bless you.